யாருமா நீ? நீங்க தானே அன்னைக்கு ஆனந்தியை துரத்திட்டு வந்தீங்க. வேலம் கூட உங்களை அடிச்சு கார்ல வச்சிருந்தாங்க. என்னடா இல்லன்னு மட்டும் போய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்காதீங்க. நீங்க அன்னைக்கு கார்த்தி தான் அப்படி செய்ய சொன்னான்னு சொன்னதுனால இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட லைஃபே ரிஸ்க்ல இருக்கு. நீங்க உண்மையை சொன்னாதான் அவளை காப்பாத்த முடியும். முதல்ல நீ யாருன்னு எங்களுக்கு தெரியல, இதுல இன்னொரு பொண்ணோட லைஃப் ரிஸ்க்ல இருக்குன்னு சொல்ற. யாருமா நீ? இங்க பாருங்க, பொய் சொல்லாதீங்க. நான் யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, நீங்க கார்த்தியை பத்தி தப்பா சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனந்தியும் கார்த்தியும் பிரியற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. உங்களெல்லாம் யார் ஆனந்தியை டார்ச்சர் பண்ண சொன்னது? இங்க பாரு, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ யாரோ நினைச்சு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா போயிடு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படிதானே? இங்க பாருமா, நாங்க யாருக்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா பேசுனது இல்ல. நீ பாக்குறதுக்கு ஏதோ பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி இருக்கேன்னு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. கிளம்பு, முதல்ல கிளம்புமா. கிளம்பு மா, கிளம்புமா சொல்றாங்கல்ல. டேய், உண்மையிலேயே நம்ம மாட்டிங்கன்னா என்ன பண்றது? எனக்கும் பயமா இருக்கு. டேய் பயப்படாதீங்கடா, அமைதியா இருங்க. எது கால் பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் எனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? சாரி மேடம், உங்களுக்கு கால் பண்ண வேண்டிய கட்டாயம் மேடம், அதனாலதான் கால் பண்ணேன். அப்படி என்ன தலை போற விஷயம்? மேடம், ஒரு பொண்ணு உங்களை விசாரிச்சு எங்க கிட்ட கேட்டு போறாங்க. என்னது? ஒரு பொண்ணு என்ன தேடி வந்திருக்கா? ஆமா மேடம். யார் அந்த பொண்ணு? பாக்க எப்படி இருந்தா? கரெக்டா சொல்ல தெரியல மேடம். பாக்க நல்ல வெள்ளையா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருந்தாங்க மேடம். பாக்க பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருந்தாளா? ஒருவேளை வள்ளியா இருப்பாளோ? அவ எதுக்கு இவனுங்களை தேடி போயிருக்கா? ஒருவேளை அவளுக்கு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? மேடம், எங்க கிட்ட பேசிட்டு இப்பதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏய், நீ ஒண்ணு பண்ணு, அந்த பொண்ணோட கதைய ஒரேடியா முடிச்சிரு. மேடம், என்ன மேடம் பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? இதெல்லாம் பெரிய வேலை. டப்புன்னு இறங்கி சம்பவம் பண்ண முடியாது. வழக்கமா நீங்க என்ன வாங்குவீங்களோ அதை விட 2 மடங்கா கொடுக்கறேன். அவளை அடையாளம் தெரியாத அளவுக்கு சதைச்சிருங்க. ஏய், ரொம்ப யோசிக்காதீங்க. அவ என்ன கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால ரொம்ப பண்ணாம ஒத்துக்கோங்க. சரிங்க மேடம், பேசினபடி அமௌண்ட் வந்துடல மேடம். முடிச்சிட்டு சொல்லு. அடுத்த 5 நிமிஷத்துல அமௌண்ட் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஓகே மேடம், முடிச்சிட்டு போட்டோ அனுப்புறேன். இப்போதைக்கு வேலை பள்ளியை விட்டுட்டு வர்றதுக்கு சான்ஸே இல்ல. அதனால அவளை மொத்தமா ஒழிச்சு கட்டுறதுதான் ஒரே வழி. மேடம், ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் இந்த மாதிரி வந்து விசாரிச்சதா ஃபோன் பண்ணி சொன்னோம். உங்களை நாங்கள் காலி பண்ணா இன்னும் கொஞ்சம் பேமெண்ட் தரதா சொன்னாங்க. எங்களுக்கு வேற வழி தரல மேடம். அதான் மேடம் உங்களை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஏய், என்ன பேசுற நீ? புரியல. என்ன மேடம், இது கூடவா புரியல? உங்களை போட்டு தள்ள போறோம்னு சொல்றோம். ஏய், என்ன பண்றீங்க? வழி விடுங்க, வழி விடுங்க. போடா. கடவுளே,
ஆனந்தி சீக்கிரமே மனசு மாறணும். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி வரணும்.